கடந்த ஆட்சியில் கவுன்சிலருக்கு 500 ரூபாய், போலீஸுக்கு 500 ரூபாய், டெய்லி 1000 ரூபாய் கொடுத்து மாதம் 30,000 ரூபாய் கப்பம் கட்டிட்டு இருந்தேன். என்னைக்கு விஜய் சார் ஆட்சிக்கு வந்தாரோ இன்ன வரைக்கும் மாதம் எனக்கு 30,000 மிச்சம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாரு. அவ்வளவு சிறப்பா இந்த ஆட்சி போகுது. சிவா சார் சொன்னாங்க, இந்த போலீஸ்ல எங்கேயுமே பெர்மிஷன் பிரச்சனை இல்லை, யாரும் காசு கேட்கறது இல்லை, எந்த தொல்லையும் இல்லைங்கன்னாரு. இதை நடிகனா நான் ஒரு 3 படத்துல பார்த்துட்டேன், நானே சாட்சி. இப்படி ஒரு அற்புதமான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க சார். ஆனால் சினிமாவிலிருந்து போன ஒரு முதலமைச்சர், சினிமாவிலிருந்து போற எங்களுடைய துறை அமைச்சர் ராஜ்மோகன் சார் நான் நடிச்ச நான் சிரித்தால் படத்துடைய படத்துல நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணி நினைக்கிறேன் சார். கொரோனாவுக்கு முன்னாடி நான் அன்னைக்கு ஒரு ஸ்பீச்சை கேட்கும் போது உண்மையிலே இவரை இவர் ஒரு நல்ல ஸ்பீச்சராக இருக்காரு, ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, இப்படி சினிமாவிலேயே ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனால் காலம் உங்களை சரியான இடத்துல சேர்த்து இன்னைக்கு அமைச்சராகிருக்கு சார். காலத்திற்கும் இயற்கைக்கும் ரொம்ப நன்றி சார். எங்களுடைய கோரிக்கை ஒன்று தான் சார். வருடம் விருதுல 7 வருடம் 8 வருடம் சேர்த்து கொடுக்கப்படுது. சிறந்த நடிகர், சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், சிறந்த இயக்குநர்கள் இப்படின்னு எப்பயுமே 8 வருஷம் 5 வருஷம் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. சம்டைம் அந்த அவார்டு வாங்குறவங்க நோம்பு இல்லாம கூட போயிடுறாங்க சார். இப்ப நீ எனக்கா இல்லை, எங்களுக்காக ஒன்று பண்ணணும். வருடம் அந்த வருடம் முடிஞ்சு ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசத்துக்குள்ள அடுத்த வருடத்துக்கான அவார்டை உடனே அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஒரு குழு அமைத்து வருஷம் உடனே கிடைக்கணுங்கிற மாதிரி பண்ணணும் சார். ஏன்னா அப்பொழுதுதான் அந்த படத்துக்கான மரியாதை, அந்த நடிகனுக்கான மரியாதை, அந்த தொழில்நுட்பமான மரியாதை கிடைக்கும். நான் விரும்புறேன். 5 வருஷம் இந்த படத்தை நீங்க பண்ணீங்களா, வாழ்த்துக்கள் பாஸ் சொல்லும்போது அந்த கிக்கே குறைஞ்சிருது. ஸோ விருதுகளை மட்டும் அப்பப்போ வழங்கணும். எழுத்தாளர் சங்கமா என்னுடைய கோரிக்கையில என்னன்னா, நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, நான் எழுதி உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னாரு. அவங்க கொடுப்பாங்க. தமிழ் துறைகளுக்கு உண்மையிலேயே ஒரு வார்த்தை சொன்னாங்க யாரும், இந்த பீரியட்ல தமிழ் திரையுலகம் தப்பிக்கிறேன்னா வேற எந்த பீரியட்லயுமே தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மளும் இருந்தவர், நம்மளுடைய நட்பாக இருந்தவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. இந்த துறையை காப்பாத்துறீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை துறையும் நீங்க காப்பாத்துன்னு அர்த்தம் சார். எனவே தமிழ் துறையில் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் தீர்க்கணும்னு வேண்டிக்கிறேன். அனைத்து அதாவது இந்த இடத்துல ஒரு ஒற்றுமையை பார்த்தேன். அதாவது இந்த சங்கத்துலதான், பிஆர்ஓ சங்கத்துலதான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் வருத்த போய் விட வேண்டியதில்லை. 90 பேருக்கும் பதவியேற்பு விழா, 90 பேருக்கு பதவியேற்பு விழா. உண்மையிலே உங்களுடைய பரந்த மனசு அதை காட்டுது. ஒருவர் கூட புண்படக்கூடாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு பிஆர் மௌன ரவி என்ன அவரை கூட்டு அவரை ஹானர் பண்ணது, பொதுக்குழு உறுப்பினராக்குனது, அமைச்சர் கீழே இறங்கி போய் அவர் நான் வரேன்னு சொல்லி போட்டோ எடுத்தது, இதெல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்வுலாம் பல வருஷம் நடக்காம இருந்துச்சு, இப்ப நடந்துட்டு இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக கவிஞர் பாடலாசிரியர் திரு சொர்க்கோ அவர்களை பேச வரும். அமைச்சர் உட்பட இந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிப்பதோடு சில இடங்களில் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வெல்லும் மோகன், வெல்லும் மோகன், தமிழ் சொல்லெடுத்து விளையாடும் மோகன், எல்லையில்லா வெற்றிகளை பதித்த மோகன், பைந்தமிழால் உயர்ந்த மோகன், பாச மோகன், நேச மோகன், இன்று நெடுநேரம் அமர்ந்திருக்கும் மோகன், அன்பு மோகன், அறிவு மோகன், அன்பு சகோதரன் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு பல்லாண்டு வாழ்க. உங்கள் எளிமையை கண்டு எல்லோரும் பாராட்டினார்கள், நாங்கள் புலமையை கண்டு பாராட்டுகிறோம். இந்த இடத்திலே அன்பு தங்கை, அறிவு கங்கை, சூப்பர் ஸ்டார் பெற்றெடுத்த செல்ல மகள் உட்கார்ந்திருப்பது இன்னும் சிறப்பு. நல்ல பலத்த கரவொலி கொடுங்க. ஏன்னா பெரிய பொற்காலம் படைத்த ஒரு கலைஞர், பாடலாசிரியரே வியக்க வைத்த ஒரு வெற்றிக்குமார், வீரகுமார், கைகட்டி இருக்கும் உதயகுமார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அங்கே வெற்றியை தரியா, இங்கே வெற்றியை தரியார் என்று எனக்கு முன்பு பேசிய ரவி மரியா அவர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். நானாம் தமிழ் பேராசிரியர், குறைந்த நேரம் தான் பேசுவேன், 1 மணி நேரம் இத்தோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். மிக்க நன்றி. தமிழ் எங்களுடைய தெரிஞ்ச அரசியல் வரலாற்றில் முதல் முறையா சினிமா பத்தி தெரிஞ்ச, சினிமாக்காரர்களை தெரிஞ்ச, புரிஞ்ச, நட்பான ஒருத்தர் சினிமா துறைக்கு அமைச்சராக கொடுத்துருக்கீங்க. நன்றின்னு நான் அவர்கிட்டயே சொன்னேன். அதனால ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இவ்வளவு ஃப்ரெண்ட்லியான ஒரு அமைச்சரை நாங்கள் இவ்வளவு வாழ்நாளில் சந்திக்கல. எல்லாரும் தூரமா நிற்பாங்க, ஒரு வணக்கம்னு சொல்லுவோம், அதோட சரி. தவிர இந்த மாதிரி வாங்கன்னு கூப்பிடுற ஒரு அமைச்சருங்களுக்கு இல்லை. அதுவும் இந்த சினிமா துறை தெரிந்த அமைச்சருங்களுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா நாம போய் ஒன்றுனே விளக்கமோ அது அவங்களுக்கு புரியாது. அது நம்ம என்ன கேட்குறோமோ அது கரெக்டாக போய் ரீச்சே ஆகாது. அது அவங்களுடைய பல்வேறு வேலைகளில் இது கவனம் செலுத்த முடியல. இது மேலே ஒரு பேஷன் வேணும்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு சினிமா மேலே ஒரு லவ் இருக்கணும்.
அப்பதான் அதை செய்ய முடியும். அப்படி சினிமா வேலை மேல அளவற்ற காதல் கொண்ட ராஜ்மோகன் அவர்கள் நம்ம துறைக்கு கிடைச்சதே நம்முடைய பெரிய அதிர்ஷ்டம் அது. அதுக்காக மீண்டும் ஒரு முறை இங்கே முதல்வருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். பிஆர்ஓ யூனியன் அப்படின்றது வந்து எங்களுடைய சினிமாவோட ஒரு ஆணிவேர் மாதிரி. ஒரு படம் எடுக்கலான்னு யோசிக்கும் போது முதல்ல பிஆர்ஓட இருந்து ஆரம்பிச்சு படம் முடிச்சு ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் மீட்டு அதனுடைய தொடர்ச்சிகள் வரைக்கும் எங்களோட டிராவல் பண்ற மிக முக்கியமான ஒரு பார்ட் எங்களுடைய வலதுகரம் இந்த பிஆர்ஓஸ். அவங்க நல்லா இருந்தா, அந்த யூனியன் நல்லா இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க ஒற்றுமையா இருந்தாலும் நீங்க பலமா இருந்தாலும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களுடைய சங்கத்தை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு நிறைய ஐடியாஸ் கூட முன்னாடி கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி வந்து இன்னும் உங்களுடைய நிறைய ஃபண்ட்ஸ் சேர்க்கறதுக்குலாம் நிறைய பிளான் நானே சொன்னேன். அதையெல்லாம் நீங்கள் இந்த வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி இன்னும் சங்கத்தை பலப்படுத்தி நல்ல ஒரு தயாரிப்பாளருக்கு மேலும் இந்த தமிழ் சினிமா வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து நான் ராஜ்மோகன் சார் அவர்கள் வந்து இந்த இடத்துல நம்ம அவரை வச்சுக்கிட்டு இந்த சினிமா துறைக்கு என்ன நடந்திருக்குன்னு நம்ம சொல்லணும். ஒரு 15 நாள் முன்னாடி செக்ரட்டரியேட்டில் ஒரு மீட்டிங்காக கூப்பிட்டு துறை சார்ந்த மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. அவர் அருண் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு மீட்டிங். நம்ம மனோஜ் பரமஹம்ச அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். ரொம்ப அழகாக சொன்னார் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நமக்கு. இனிமேல் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணால் எல்லா செக்ஷன் என்ஓசியோட பர்மிஷன் உங்கள் மெயிலுக்கு வந்து சேரும், உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து சேரும். மெயில் இருக்கிறத எனக்கு 1 மாதம் டைம் கொடுத்து அதை வாட்ஸ்அப்பை கன்வெர்ட் பண்ணி தரேன். இனிமேல் எந்த ஆஃபீஸ்லையும் உங்கள் ஆளுங்க பேர் ப்ரொடக்ஷன் மேனேஜரோ ஒரு பிஆர்ஓ நிற்கக்கூடாது. ஒரு பைசா யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. எந்த ஸ்டேஷன்லையும் நீங்கள் காசு கொடுக்கக்கூடாது. நீங்கள் நிம்மதியாக ஃபில்ம் பண்ணணும். எங்களுக்கு சிஎம் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்கார். இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் கனவா நனவானே புரியல நம்மளுக்கு. ஏன்னா அப்படி இருந்தாலும் போட்டிருக்கோம். ஒரு பர்மிஷனுக்கும் நம்ம படுற பிரச்சனைகள் கொஞ்சம் லஞ்சம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி நீங்களாம் எதுக்கு வரக்கூடாது. என் நம்பர் எடுத்துங்க, எல்லாரும் என்கிட்ட பேசுங்கன்றாரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். நம்ம எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் ஃபோனில் பேசியிருக்கோம், நம்ம யாரை பார்த்து பேசியிருக்கோம்? அதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால வந்து நம்ம ஒரு பெரிய பொற்காலம் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இதை முறையாக பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு வந்து நம்முடைய தமிழ் சினிமா வரலாற்றில் இதுதான் இந்த காலம் தான் இது பொற்காலம். தமிழ் சினிமாவுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்குற அதை புரிஞ்ச ஒருத்தர் நம்மளோட இருக்கார். அதனால நம்முடைய கோரிக்கை என்பதெல்லாம் வந்து உரிமையாக கேட்குற மாதிரி நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். அது என்னென்னலாம் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் அவர் நமக்கு பண்ணி கொடுப்பார். இன்றைக்கு கூட ஒரு படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு தான் அங்கேருந்து நேரம் அங்கே வரேன். ஷூட்டிங் ஒரு பப்ளிக் பிளேஸில் நடக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு போலீஸ் வண்டி வரும், அதுக்கு கொடுக்கணும். அப்புறம் டிராஃபிக் வண்டி வரும், அது கொடுக்கணும். பெட்ரோல் வண்டி வரும், அது கொடுக்கணும். இன்றைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருந்தேன். 3 வண்டி வந்தது, நின்னாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. ப்ரொடக்ஷன் யாராவது இல்லை, சும்மா பார்க்க வந்தேன். நீங்கள் போங்க. நீங்கள் ஒருத்தர் கூடங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. இந்த ஏரியாவுக்கு நான் வந்திருக்கேன், நான் தான் இந்த ஏரியாவுக்கு வஸ்தாது, நம்ம பேட்டையில் எடுக்கிறீங்க, நம்ம இதில் எடுக்கிறீங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. சர்ன்னு 2 வண்டி வந்து நிற்குது. அந்த ஏரியா எம்எல்ஏ, தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏ செந்தில்குமார் வந்து இறங்குறாரு. ஷூட்டிங் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டாரு. எங்கள் தொகுதியில் வந்து நீங்கள் படம் எடுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, அடிக்கடி வரணும். எந்த தொந்தரவு இருந்தாலும் என்னையா தம்பியை அசிஸ்டண்ட்டை கான்டாக்ட் பண்ண நம்பர் கொடுத்துட்டு யாருக்கு 5 பைசா பணம் கொடுத்துடாதீங்க, இது எங்கள் முதல்வருடைய உத்தரவுன்னு அவர் சொல்லிட்டு வண்டி எடுத்து போயிட்டு. இது இப்படி ஒரு எம்எல்ஏவா? என்ன நடக்குது நம்ம ஊரில்? இப்படி எல்லாமே எங்களுக்கு வந்து பிரமிப்பாகவே நடந்து கொண்டிருக்கு. அடிக்கடி கிள்ளி பார்த்துக்க வேண்டியிருக்குது, கனவா நனவான்னு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வரோட ஆட்சியில் இருக்கிற நம்முடைய ராஜ்மோகன் சாருக்கு மிக்க நன்றி. இவ்வளவு பேஷண்டா நீங்க வந்து இவ்வளவு வேலைக்கு நடுவில் இவ்வளவு சிரமமா இருக்கீங்கன்னு உங்களை பலமுறை நேரில் பார்த்தேன். எத்தனை வேலைப்படும் அப்படின்ட்டு அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து எங்களுக்காக இவ்வளோ நேரம் கலந்துக்கிட்டீங்க. எங்களுடைய கோரிக்கைகளை நிதானமாக ஆராய்ந்து என்னென்ன பெஸ்ட் முடியுமோ எல்லாம் பண்ணி கொடுங்க. தமிழ் குமரன் கேட்டது மாதிரி முதலாளிகளுக்கு இடமில்லைன்றதை எங்களுள்ள வருத்தமான விஷயம். எல்லா தொழிலாளர்கள் அமைப்புகளுக்குமே எல்லாருமே தனித்தனி இடம் வச்சிருக்காங்க. நான் முதலாளிகளை பற்றி யோசிக்கல, அதெல்லாம் வேணான்னு. அது இந்த ஆட்சியில் எங்களுக்கு ஒன்று நடந்தா அது முதலாளிகள் கிடைத்த கௌரவமாக எடுத்துக்கொள்வோம். அது எங்களை புரிந்தவர்கள் அறிந்தவர் நீங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பீர்கள். மற்றபடி இந்த பத்திரிகை தொடர்புகள் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவித்து நன்றி, வணக்கம்.